வணக்கம். 3,33,33,225 3,30,00,000 நீங்கள் வச்சுங்க. ஒரு 3 லட்சம் விட்டுருங்க. இவ்வளோ கால் எக்ஸ்ட்ரா கால் வந்து ரைட்டாக இருக்குது. வர 5ஆம் தேதி எக்ஸ்பைரியில் புட்டும் காலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,30,00,000 கால் எக்ஸ்ட்ரா ரைட்டாக இருக்குது. இந்த லெவலை உடைக்க முடியுமா? ஓவராலாக எல்லா கால்ஸும் சேர்த்து நான் சொல்கிறது வந்து நிஃப்டி மட்டும். இந்த லெவலை உடைக்கிறது வந்து கொஞ்சம் இல்லை, மிக 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 கஷ்டம். சப்போஸ் பை எனி சான்ஸ் ஏதாச்சும் ஒரு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னால் பயங்கரமான ஷார்ட் கவரிங்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 24,800, 850, 750, 700, 650 கூட இல்லை, 700 வரைக்கும் இருக்கிற புட்டு எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருக்கு. 24,800ல் க்ளோஸ் டு அபவுட் 7.5 lakh புட்டு வந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. நேற்றெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,500ல் ஹையஸ்ட் அக்யூமுலேஷன் இருந்துச்சு. இன்றைக்கி 24,500ல் 12,70,000 புட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணி தள்ளி போய் எழுதியிருக்கிறாங்க. எங்கே? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,300 லெவல். ஸோ இன்னமும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி காட்டிகிட்ருக்கு. ஞாபகம் வச்சுங்க, 24,500 மிக 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 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து ஏன் 24,500 மேக்ஸிமம் சப்போர்ட் ஜோன்னு சொன்னால், அந்த ஜோனில் வந்து பல நாள் நின்று போச்சு. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு. ஸோ இட் ஹஸ் பிகம் எ ஸ்ட்ராங்கர் ஏரியா. ஆக்சுவல் சொல்ல போனால் 24,300, 200 தான் ஆக்சுவல் சப்போர்ட் ஜோன் டெக்னிக்கலாக ட்ரெண்ட் லைன்ஸ் வச்சுக்கிட்டு. 25,000ல் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1,35 lakhsன்னு நீங்கள் வச்சுங்க. அதே மாதிரி 24,800லேயும் 1,02 lakh கால் வந்து ரைட் ஆகிருக்கு. ஏன் இந்த நம்பர்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால், மேலே போகிறதுக்கு வந்து பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லெவலை உடச்சிச்சின்னு சொன்னால், எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடச்சிச்சின்னு சொன்னால் மிகப்பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. உடைக்குமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், நம்ம வந்து எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண ஆனால் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் என்ன கொடுக்குதோ அது பிரகாரம் நம்ம போய்க்கலாம். ஞாபகம் வச்சுங்க, இந்த மந்த் எண்டுக்கான மந்த்லி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டனால அந்த லெவலில் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரைட் 174 பாயிண்ட்ஸ் மைனஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 303 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருந்துச்சு. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங்கு வந்து பயங்கரமான ஸ்விங்கு. க்ளோஸ் டு அபவுட் 298 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி -328 பாயிண்ட்ஸு அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 706. இது வந்து ரெண்டுமே வந்து ஃபியூச்சர்ஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 112 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி 253 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, கண்ணாமூச்சி விளாட்டு. அதாவது நீங்கள் பார்க்குறது ஒன்று, டேட்டா காட்டுறது ஒன்று, அண்ட் ஆக்சுவலாக இந்த ரெண்டுக்கும் நடுப்புற இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இது மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி கண்ணாமூச்சி விளாடுது ஞாபகம் வச்சுங்களா. ஒரு 4 கோடி மக்கள் வந்து இங்கே விளாண்டுட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு 5 லட்சம் கோடி வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் நம்ம வந்து எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்கலன்னு சொல்லும் போதும் அந்த டேட்டாஸ் அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எந்த லெவலில் வந்து அவங்க விளாடுறாங்கன்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? மூணுமே தனித்தனியாக டேட்டாஸ் எடுத்து இது மிக்ஸ் பண்ணி இதிலேருந்து வர ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம சில விஷயத்தை டிரைவ் பண்ணலாம். இதை தான் எக்ஸாக்ட்லி எங்களோட ட்ரைனிங்லேயும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒன்று இருக்குது, பேட்டர்ன்றது ஒன்று இருக்குது. எலியட்ஸ் வேவ் வந்து லாங் டேர்ம் மேப்புன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ரோட் மேப் மாதிரி அது ஒரு லாங் டேர்ம் மேப்பு. அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் வந்து நாளைக்கு எப்போ போகும், எப்படி போகும், அடுத்த ஒரு 1 ஹவரில் எப்படி போகும், அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜர் பிக்சர் தெரியும், ஷார்ட் டேர்ம் பிக்சர் தெரியும், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் அதாவது இன்ட்ராடே பிக்சர்ஸ் தெரியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி பிக்கப் பண்ணுன்றது நீங்களே வந்து செலக்ட் பண்ண முடியும். இது மாதிரி ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு சொன்னால் டெஃபினட்டாக எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888க்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாயின் பண்ணுங்கள். மிக விரைவில் நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ரஷ்யா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி நடக்க போகுது, ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ட்ரேட் வார் எப்படி போகுது, இதெல்லாம் கிடக்கட்டும். இந்தியா எப்படி பிஹேவ் பண்ண போகுது எடுத்து பாருங்களேன். G7 மாநாடு நடக்க போகுது அண்ட் இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணல. சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கனடா தான் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி. அண்ட் கனடாவில் இப்போ இருக்கிற
கவர்மெண்ட், ரைட்? இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருந்தோம். இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் அதே கட்சி தானே. ஸோ டெஃபினெட்லி தே ஆர் நாட் இன்வைட்டிங் இந்தியா. இந்தியாவை இன்வைட் பண்ணாத அவங்களுக்கு தான் நஷ்டம்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த பென்ஷன் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் வந்து ஏற்கனவே கெனடியன் பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கனடாவில் வந்து வரலாற்றுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்தியா வில் பி த ஒன்லி எக்கானமி வேர் தே கேன் மேக் மணி. எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இன்ஃபேக்ட் எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது தெரியாது. நம்ம சாப்பிட்றோம்ல தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த பருப்பு வகைகள்லாம், இது எல்லாமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி இது வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை தான் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கப்பா, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து நிறைய பாலிட்டிக்ஸ் ஆகிடுச்சு, இதில் விவசாய போராட்டங்களும் நடந்துச்சு. வில் நாட் கோ இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். பட் மேக்ஸிமம் பருப்பை வந்து நம்ம கனடாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது தெரியாது. எண்ணெய் வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாம் ஆயில் இந்த சைடு மலேசியாவிலேருந்து மலேசியாவில் இந்தோனேஷியாவிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். மலேசியா சில பிரச்சனை பண்ணாங்க, டர்க்கி மாதிரியே போன தடவை அவங்க பண்ணாங்க, அவங்க காலியானாங்க. இந்த தடவை பாகிஸ்தான் விஷயத்தில் டர்க்கி கை வச்சிச்சு, டர்க்கியை காலி பண்ணிகிட்ருக்கோம். அது வேறு விஷயம். மேக்ஸிமம் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம் ஆயில் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வருது. அண்ட் சூரியகாந்தி எண்ணெய் வந்து இட் இஸ் கம்மிங் மேக்ஸிமம் ஃப்ரம் யுக்ரைன், ரஷ்யா. இந்த பாலிட்டிக்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ், இந்தியாவை வந்து G7 மாநாடில் கூப்பிடாதது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது. இதுக்கான விளைவுகள் வேறு லெவலில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்தியா US ட்ரேட் மீட்டு இப்போ இது அடுத்த 2-3 நாளில் நடக்க போகுது. அது எப்படி பேன் அவுட் ஆக போகுதுன்றது பார்க்கணும். இதே மாதிரி ரஷ்யா யுக்ரைன் வார், ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, பெரிய லெவலில் அடிச்சிருக்கிறாங்க. பட் இது பத்தாது, இன்னமும் பெரிய லெவலில் சில விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அவுட். இந்த விஷயத்தை தான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற டேட்டா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் சரி, இந்தியன் மார்க்கெட்டும் சரி, ஏன் இந்தியன் மார்க்கெட்லேயும் ஆசோலேஷனில் இருக்குது. US மார்க்கெட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. லாஸ்ட் 7 டேஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்குது. யூஎஸோட டவ் ஜோன்ஸ் ஏப்ரல் மாதம் ஒரு பெரிய ஃபால் வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆச்சு. ஒரு பர்ஃபெக்ட் டாப்பிங் டெயிலில் பர்ஃபெக்ட் ஹேமர்னு வச்சுங்க, பெரிய டெய்லு, சின்ன பாடி. அண்ட் போன மாதம் அந்த ஹையை வந்து உடச்சிருச்சு. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அதை வந்து அப்சைடு போகணும், நான் போக மாட்டேங்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் அக்டோபர் 2022 ஒரு 12 மாதம் US மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்துச்சு. அந்த சமயத்துலேயும் இந்தியன் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு. சம்வேர் நம்ம வந்து டீகப்ளிங் ஆகிருந்தோம், பட் ஸ்டில் இட் வாஸ் ஆன் ஏ ரேஞ்ச் பவுண்ட், பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ இந்தியன் மார்க்கெட் அதே மாதிரி ஆகுமான்றது கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 15-20 டேஸாக வந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கல. இப்போ US மார்க்கெட்டை மறுபடியும் எடுத்துக்கலாம். டாலர் இண்டெக்ஸ் பிலோ $99 இருக்குது. பாண்ட் மார்க்கெட் பிலோ 5 தான் இருக்குது. 30-year பாண்ட் மார்க்கெட்டை வந்து பிலோ 5% இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் அப்சைடுக்கான எந்த விதமான ட்ரிகர் கிடையாது. இன்றைக்கி US மார்க்கெட்டில் ஜாப் டேட்டாஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் ஒன்று இருக்குது. என்னது? RBI பாலிசி. RBI பாலிசியில் வந்து தொடர்ந்து 2 தடவை வந்து 0.25%, 0.25% வட்டி குறைச்சிருக்கிறாங்க. இந்த தரையும் 0.25% குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு பரவலான விஷயம். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் இஸ் வெல் இன் கண்ட்ரோல். எப்படி? இன்ஃப்ளேஷன் இஸ் வெல் இன் கண்ட்ரோல். ஸோ இதனால இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி மத்தியானம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்தப்போ ஒரு செய்தி வந்துச்சு. தட் 0.25% இல்லை 0.5% கவர்மெண்ட் கட், அது RBI கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னால் சர்ன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. பட் இது இருக்காதுன்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தனால மறுபடியும் கீழே வந்துச்சு. எனிவே வில் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிகர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ட்ரிகர் அது மட்டும்தான். ஆஸ் லாங் ஆஸ் ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து நியூக்ளியராக போகாத வரைக்கும் டெஃபினட்டாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் டைம் பாஸ்க்கோசரம் 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. கோல்டு வந்து நேற்று தார்மாராக ஏறி இருந்துச்சு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அண்ட் அதுக்கான எதிர்வொலி மார்க்கெட்லேயும் வந்துருந்துச்சு, இந்தியன் மார்க்கெட்லேயும் இருந்துச்சு. நேற்று ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் 10,000 rupees per gram ஆஃப் 24 கேரட் கோல்டு சென்னையில் GSTயோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலில் தான் இருக்குது.
1,03,500 இந்த லெவலில் தான் இருக்குது. இது பர் கேஜி ஆஃப் சில்வர் 999 குவாலிட்டி. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் வீக் ஆகிருக்கு. நேற்று வந்து 85.30 இருந்துச்சு, இன்றைக்கி 85.60 இருக்குது. அந்த 30 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனிவே மார்க்கெட்டில் வந்து பெரிய மாற்றங்கள் கிடையாது. இந்தியா விக்ஸும் எடுத்துக்கிட்டிங்கனால் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக கீழே விழுந்தோம். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 3.5% கீழே விழுந்துருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ஃபாலை வந்து எதிர்பார்த்து தான் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவி வெயிட் இருக்குல்ல, டாப் 10 ஸ்டாக்ஸ் எப்பயுமே நான் சொல்லணும், ரிலையன்ஸ் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஐசிஐசிஐ, டிசிஎஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபோசிஸ், எல்என்டி, இது மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. கண்டினியூஸாக ஏறிச்சு. இட் இஸ் ஜஸ்ட் டூயிங் தி ப்ராஃபிட் டேக்கிங். பெரிய ஃபால் வரல. பெரிய ஃபால் வருமானது வெயிட் பண்ணி பார்க்கலாம். 24,500 கீழே டிசைசிவாக மூவ் ஆனதுக்கப்புறமா மேபி ஒரு சின்ன மூவ் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ், ரைட்? என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.